2G ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் இருக்கா? 2,00,000 கோடி. அடப்பாவத்தை, நம்ம ஸ்டாலின் சார்கிட்ட ஒரு காரு கூட இல்லையாங்க, ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாதான். என்ன கொடுமை இல்லை? அது என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன், நான் உங்களில் ஒருவன். ஸோ ரீசெண்டாக 2026 எலெக்ஷனுக்கான நாமினேஷன் தாக்கல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா பேரும் அவங்களோட நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அஃபிடவிட்டும் அதில் அட்டாச் பண்ணணும். ஸோ அஃபிடவிட்ன்றது என்னன்னா, நம்ம இருக்கிற சொத்து மதிப்பு அது எல்லாத்தையும் அதில் காட்டணும். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் சார் அவர்களும் மனு தாக்கல் பண்ணும்போது, வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது அஃபிடவிட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் தான் ஆச்சரியமே அடங்கியிருக்கு. ஸோ ஸ்டாலின் சார் அவர்கள்ட்டையும் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்கள்கிட்டையும் ஒட்டு மொத்தமாகவே 9 கோடி ரூபாய் மட்டுமே சொத்து இருக்குன்னு காட்டியிருக்காங்க. எப்பா சாமி முடியலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வச்சிருக்கிற லேண்ட் ரோவரோட ரேட்டே என்னன்றத கூகுள் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். அதுவும் சில நேரத்தில் அவர் போட்டுக்கிற வாட்சோட மதிப்பே பல கோடி வரும். அதெல்லாம் காட்டவே இல்லையே, ஏன்றது புரியலை. அதே மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். கடந்த ஆட்சி காலத்தில் டிஎம்கே எம்எல்ஏஸ் பண்ண ஊழலை மட்டும் எடுத்தீங்கனாலே 10,000 கோடி வருது. ஏன்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது நம்ம கரூர். அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் வரேன். கரூருக்காரரு 10 ரூபா பாலாஜி, அவர் ஊழல் வழக்கு. அதுக்கப்புறம் பொன்முடி, துரைமுருகன், பெரியசாமின்னு இன்னும் ஊழல் வழக்கு போய்கிட்டு இருக்கு, ஆன்கோயிங்கில். அப்புறம் அவங்க ஃபுல் கவர்மெண்ட்டே செஞ்ச லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 437 கோடி ரூபாய்க்கு பஸ் ஷெல்டர் போடுற டெண்டரில் ஊழல், 1000 கோடி ரூபாய்க்கு எம்சான் ப்ரைசிங் அது ஃபிட் பண்ணுறதுல ஊழல். இப்படி ஊழல் ஏகப்பட்டது. உங்கள் எம்எல்ஏஸே 1000 கோடி அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கும் போது ஸ்டாலின் சார்கிட்ட 9 கோடி தான் இருக்கா. பாவம், அவரை பொம்மை முதல்வன் சொன்ன கூட நம்பலை. அவர் பாவத்தை இவ்வளோ வெள்ளந்தியாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. அதுவும் 2G ஸ்பெக்ட்ரம் ஞாபகம் இருக்கா? 2,00,000 கோடி. அதனால இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பவர் உங்கள் ஓட் தான். ஸோ ஓட் ஃபார் சேஞ்ச், ஓட் ரெஸ்பான்சிபிலி.